செலவுக்கு காசு இல்லையே, கையின் அவனவன் அரிக்குதே, என்னடா பண்றது என்று யோசித்துக் கொண்டிருந்த அதனால் திருடன் பால்ராஜுக்கு, ஏட்ரா பால்ராஜ் வண்டிய உட்ரா கோயிலுக்கு என்று எப்போதும் தான் திருடக்கூடிய கோவிலுக்கு சென்று பூட்டை உடைத்து காசை திருடிவிடலாம் என்று ஆசையோடு சென்றவர் சிசிடிவியால் சிக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் கூடங்குளம் ஊருக்கு மேற்கு பகுதியில் அமைந்திருக்கிறது எஸ்எஸ்புரம் பகுதி. இங்கு ஊரின் காட்டு பகுதியில் ஆகாச சாஸ்தா என்ற கோவில் உள்ளது. பக்தர்களால் கோவில் உண்டிகளில் போடக்கூடிய பணம் மர்ம நபர்களால் அடிக்கடி திருடப்பட்டு வந்துள்ளது. இதனால் இது குறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க கூடங்குளம் காவல் ஆய்வாளர் ரெகுராஜன் ஆலோசனையின் பேரில் ஆகாச சாஸ்தா கோவில் உச்சி பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய வேப்ப மரத்தில் யாருக்கும் தெரியாமல் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு திருடர்களினுடைய நடமாட்டம் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று மதியம் ஆளில்லாத நேரத்தில் மர்ம நபர் ஒருவர் தன்னுடைய இருசக்கர வாகனத்தை அங்கு கொண்டு வந்து நிறுத்திவிட்டு கையில் சுத்தியலோடு வழக்கமாக கோவிலில் இருந்த உண்டியலை உடைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். ஏற்கனவே பலமுறை திருட்டுச் சம்பவம் நடைபெற்றதால் உண்டியல் வெல்டிங் செய்யப்பட்டிருந்தது. அடப்பாவிகளா, வெல்டிங் வச்சிட்டீங்களா, விட்டுருவனா என்று தான் கொண்டு வந்த சுத்திகளால் டங் டங் என்று தன்னோடு முழு பலத்தையும் கொடுத்து உண்டியலை உடைக்க முயற்சித்திருக்கிறார் அந்த மர்ம நபர். ஒரு கட்டத்தில் களைத்து சோர்ந்து விட முழு முயற்சியும் வீணா போச்சே என்று ஏமாற்றத்தோடு அங்கிருந்து திரும்பிச் சென்று விட்டார். மர்ம நபர் திருட்டில் ஈடுபடக்கூடிய காட்சி அங்கு ரகசியமாக பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவானது. அதை கைப்பற்றி போலீசார் விசாரணை நடத்தியதில் அதில் எஸ்எஸ்புரத்தைச் சேர்ந்த 52 வயது பால்ராஜ் என்ற பெயிண்டர் உண்டியலை பெயர்த்து எடுத்து திருட முயற்சித்தது தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே இந்த கோவிலில் 11 முறை பணம் திருடு போன நிலையில் கடந்த 4 நாட்களுக்கு முன்புதான் அங்கு சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. சிசிடிவி இருப்பது தெரியாமல் உண்டியல் திருட்டில் ஈடுபட்ட பால்ராஜ் மாட்டிக்கொண்ட சம்பவம் அங்கு பரபரப்பாக பேசப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.